ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை அசதியாய் இராதே என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தேசத்தை, வாக்கு பண்ணின தேசத்தை அவர்கள் நெருங்கி விட்டார்கள். நெருங்கி வரும் பொழுது தேசம் அமர்ந்திருக்கிறது, தேசம் அவர்களுடையதாக இருக்கிறது என்று சொல்லி யோசுவா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேசம் அவர்கள் வசமாயிட்டு. அவன் என்ன அர்த்தம்? நம்ம தான்பா இனிமே இதை ஆளுகை செய்ய போகிறோம், நம்மளை விட்டால் வேறு வழியே இல்லை, இது நமக்குரியது என்று சொல்லி வந்த உடனே அதே யோசுவா 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். உங்கள் பிதாக்களின் தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள போகிறதற்கு எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள் என்று யோசுவா மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள போகிறதற்கு எந்த மட்டும் அப்படின்னு ஆண்டவர் நமக்குன்னு ஒரு தேசத்தை, கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். பாலும் தேனும் ஓடி வருகிற தேசம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்தரித்து கொள்ள போகிறார்கள். ஆனால் இப்போ எகிப்திலிருந்து வரும்பொழுது இவர்கள் சுறுசுறுப்பாக வந்தாங்க. இவங்க எகிப்திலிருந்து வரும்பொழுது பல யுத்தங்களை கண்டார்கள். எல்லாத்தையும் வந்தவர்கள் இப்போ தேசத்துக்கு பக்கம் வந்த உடனே இவருடைய வாழ்க்கையில் அசதி வந்துருச்சு. ஏன்? தேசம்தான் நம்மளுடையதாக மாறிடுச்சே, நமக்கு தான் எல்லாமே கைகூடிருச்சே, இனிமேல் இன்றைக்கி செய்ய வேண்டியது நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு மறுநாள் செய்வோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சாக்கு போக்குகளை சொல்லி 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 நாட்கள் தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீங்க, சரி நாளைக்கு செய்வோமே இந்த காரியத்தை சொல்கிறீங்க இல்லையா? நாளைக்கு பார்த்தா சரி நாளைக்கு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாட்களை தள்ளிவிட்டீங்க, எவ்வளவு நாட்களை சாக்கு போக்கு சொல்லிட்டீங்க, எவ்வளவு நாட்கள் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க. ஒரு தேவ மனுஷன் இவ்வாறாய் சொல்லுகிறார், நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய்ய வேண்டும், இன்றைக்கு செய்ய வேண்டியதை இப்பொழுதே என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும் என்பதே சொல்லியிருக்கிறது. நாளை நாளை என்று சொல்ல சொல்ல நாளை நாளையாகவே என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். அதுக்கு முடிவே இல்லை, அதுக்கு முற்றுப்பெறாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். அப்படி என்றால் நாம் சுதந்திரித்து கொள்ள போக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதை நாம் அசதியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை தான் ஆவியானவர் சுட்டி காட்டி இன்றைக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வேதத்திலையும் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எறும்பின் இடத்துல போய் அதை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுகளும் இல்லை, அதுக்கு அதிபதிகளும் இல்லை, யாருமே இல்லைனோ கோடை காலத்துக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கும்படிக்கு அவைகள் எப்படி இருக்குதான், சுறுசுறுப்பாக இருக்கிறது. எப்படி அது சாலமோன் ஞானி எறும்பு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருப்பான் பாருங்க, உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு அவனுக்கு என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. அது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. அவனுக்கு என்ன வெளிப்பாடு வந்திருக்குன்னா, அதே சுறுசுறுப்பாக இருக்குப்பா, ஆனால் நீ தான் சோம்பேறியாக இருக்க, நீ தான் தூங்கிக்கிட்டு இருக்கிற, நீ தான் அசதியாக இருக்கிற, நீ தான் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த எறும்பை பார்த்தாவது நீ என்ன செய்யணும், நீ புத்தி அடைந்து கொள், எறும்பை பார்த்தாவது நீ ஞானத்தை பெற்றுக்கொள், இதை பார்த்தாவது நீ அசதியாக இல்லாமல் இன்னும் சுதந்திரித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, உங்களுக்குன்னு வாக்கு பண்ண வேண்டியது, வாக்கு பண்ணினது எல்லாமே இருக்கிறது என்பதை தான் ஆவியானவர் காண்பிக்கிறார். இன்றைக்கி ஆசீர்வாதத்துக்கு தடை பிசாசு கிடையாது, ஆசீர்வாதத்துக்கு தடை சத்துருக்கள் கிடையாது, ஆசீர்வாதத்துக்கு தடை நீங்கள் தான் அசதியாக இருக்கிறீங்க. எழும்புங்கள், போங்கள், செயல்பட ஆரம்பியுங்கள், கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் என்னென்ன காரியத்திலாம் அசதியாக இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்திலெல்லாம் செயல்படாமல் இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.